முதல் வணக்கம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். கிராமங்களில் ரொம்ப படிப்பறிவு கம்மியாக இருப்பாங்க, ஆனால் ஆழமான சிந்தனை இருக்கும், அழுத்தமான ஒரு விஷயம் இருக்கும். பார்த்தீங்களா, பூ கட்டுற ஒரு அம்மா பூக்கூடையோடு ஏறி பஸ்ஸில் உட்காந்துரும். இங்கேருந்து அதுக்கு ஒரு 7-8 கிலோமீட்டர்னா அந்த 3/4 மணி நேரத்தில் அந்த அம்மா பசுக்குள்ளேயே பூ கட்டிட்டு போகும். ரெகுலராக நம்ம என்றைக்கா கவனிச்சிருக்கோமா? அது என்ன விசேஷம்? இறங்கணுன்னா உடனே பூ வியாபாரத்தை பார்க்கலாம். அந்த போகிற டயத்தில் கூட டைம் எப்படி சேவ் பண்ணுறாங்க பாரு. இந்த மாதிரி காலத்தோடைய அருமை நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நான் கூட மேடையில் சொல்லி அடிக்கடி, இந்த காலம் ரொம்ப முக்கியம். சிலர்லாம் வாட்சை கும்பிட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. வெளிநாடுகளில் அந்த நிமிட முள்ளம் பார்ப்பாங்களாம், ஜப்பானில் அந்த நொடி முள்ளை பார்ப்பாங்களா, அது செகண்டில் வர்றது. நம்மால் காலண்டர் கூட பார்க்க மாட்டேங்கிறேன். காலண்டர் அதிகபட்சம் எதுக்கு பார்ப்பேன் தெரியுமா? ராசி பலன், அதுக்கு தான் பார்க்குறது. துலாம் ராசி யோகம் அடிக்கும், கடைசியில் லாரி அடித்து போட்டுக்கு. இப்படி காலத்தை ரொம்ப மதிக்கணும் சார். போனால் திரும்ப வராது அப்படின்ற உயிர் மாதிரி டைமும் தான். எவ்வளோ வருங்க வாழ்வு. எல்லாருக்குமே காலையில் எந்திரிக்கும் போது 24 மணி நேரம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. அது சரியாக பயன்படுத்த மாட்டேங்கிறோன்றத ஒரு சாதாரண பூக்கடைக்கார அம்மாட்ட கற்றுக்கிற வேண்டியிருப்பார். இப்படி உட்கார இடமே இன்னும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் நான் மேடையில் நிரம்ப திரும்ப ஒரு 10 வருஷம் முன்னாடி சொல்லும்போதெல்லாம் கைதிட்டுவாங்க. உட்கார இடம்டே சிலருக்கு சினிமா தேட்டரில் ஏற்கனவே அந்த படத்தை பார்த்தேன் பக்கத்தில் உட்காரக்கூடாது. ஏன்னா படம் 1.5 மணி நேரம் தான், அவன் 4 மணி நேரம் ஓட்டுவான். வருவான் ஐயோ சுட போகிறேன், ஐயோ அவன் சாப்பிட்றான், இப்போ குண்டை வச்சு எரிஞ்சிடாம பாரு, இவன் குடும்பமே அழிஞ்சிருப்பார். பக்கத்தில் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். கிளைமேக்ஸ் வரைக்கும் சொல்லி முடிச்சுட்டு அவன் துண்டை உதட்டி எந்திரிச்சு போயிடுவான். நம்மளுக்கு எப்படி இருக்கும்? படம் போட்டோடனே அதனுடைய கிளைமேக்ஸை சொல்லிடுவாங்க. இன்னும் சிலர் பாருங்க, அந்த 2 வீலர் பார்க்கிங் போகவங்களையுமே வந்துடாமப்பில் ரொம்ப மோசம் அப்படி பாவங்க, எவ்வளோ சிரமம் போட்டு எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் ஒரு சிலர்லாம் படம் பார்த்துக்கிட்டே அன்றைக்கி கடைசி விவசாயம் நல்லா இருக்கே, விவசாயத்தை பற்றி இன்றைக்கி நான் வச்சு ஒரு ஆள் எடுத்திருக்காருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் பக்கத்தில் ஒருத்தன் 1 கிலோ முறுக்கு மாடு தவிடுன்ற மாதிரி நின்றுக்கிட்டான். மறுக்கு முறுக்குலேருந்து புழுதியாக பறக்குது, அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு படத்தை இது பண்ணிக்கிட்டு இருக்கானு, இவன் என்ன கோணத்தில் ரசிச்சிருக்கான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்டேன். நே எப்படி இருக்கு அப்படின்னே. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குண்ணே, நேற்று போட்டு தான் அப்புறம் கரெக்டாக இருந்துச்சு, இல்லை கொஞ்சம் உப்பு கைக்குது. அவன் முறுக்க சொல்கிறேன், நான் படத்தை கேட்டுக்கிட்டு. இதுதான் ரசிக்கிறத விட நம்ம பக்கத்தில் ஒரு ஆள் நல்ல ரசனை உள்ள ஆளாக இருந்தால் தான் எதுவுமே எடுக்கும். அதுக்காக பஸ்ஸில் போகிறப்பையும் பாருங்களேன், இந்த கடைசி சீட்டு 3 பேர் உட்கார சீட்லாம் இருக்கும், இல்லை நார்மலாக உட்கார சீட்டில் நடுவில் உட்காந்துறாங்க. இந்த சைடில் இருக்க 2 பேர் நம்மளை பிதிக்கி எடுத்துருவாங்க. நுரையீரலாம் நுரத்தள்ளிடும், கிட்னி கீழே விழுந்துடும். அது 500 கிலோமீட்டர் நம்மலாம் மதுரையிலேருந்து சென்னைக்கெலாம் வந்து அவ்வளோதான், நேராக செக்ஷனில் போய் ஹாஸ்பிட்டலில் படுக்க வேண்டியதான். அதுக்கு நட்டிக்கு அந்த பஸ்ஸு கிளம்புற மாட்டுத்தாவில் கிளம்புறப்ப 2 பேரும் பாருங்களேன் சிரிச்ச மணிக்கு இருப்பேன். ஹலோ எந்த ஊர் சார்? சிரிச்சு பேசி சந்தோஷமாக இருக்கும். மேலூரை தாண்டி திருச்சி வந்திருக்கும், சொத்துன்னு 2 தோல்பல்லில் விழுந்துருவாங்க. 3 கிலோமீட்டர் தான். தோல்பல்லில் விழுந்து மேலேயே அமுக்கி பிதிக்கி வேர்வையாக உழு விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு மணியை போல சொல்ல விட்டு நம்ம செல்லை எடுத்து பேசிக்கிட்டு இருப்பேன். அதாவது ரிங்கு நம்மளுக்கு அடிக்கும், நம்ம ஃபோன் எடுத்து அலோன்னுவேன். ஏய் குர்ரா அதை ஏன் போன்றா உங்கதா அப்படின்பேன். அசைஞ்சா திட்டுவாங்க, இன்னும் அசைகிற ஏன்னா நேந்தாட விட்டுக்கோங்க 2 பேருக்கா. நல்லா திருச்சி வரைக்கும் 2 பேரும் புனங்கனா கணக்குறாங்க, தூக்கிட்டு வரேன். இவன் ஒரு 80 கிலோ, அவே ஒரு 120 கிலோ தாங்க மாமா பாட்டி. முருண்டுது எலும்பலாம். திருச்சி தானோன்னே எழுப்புனேன், என்ன எந்திரிங்க அப்படின்னு. இன்னும் சிலரில் அவன் குரட்டையில் அவனுக்கு தூக்கம் வரா சார் ஆறு அப்படின்றான். நீ தாண்டா உன் சத்தம் தானே, என் சத்தம் எனக்கே கேட்குதா? அப்போ இப்படி சுமந்துக்கிட்டு வரேன். தாகமாக இருக்குன்னு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து அப்படி குடிக்க போனல, பசு இப்படின்னு குளிச்சு. இவன் 1/2 லிட்டர் குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு சுடுன்னு கொண்டு இல்லையா, எனக்கு கொஞ்சம் இருமல் பாருங்க, சாதாரண ஒரு இப்படி இதெல்லாம் இதுக்கு ஒரு சகிப்புத்தன்மை வேணும் சார். ட்ரெயினில் ஒருத்தன் குரட்டை ஓடுறதுனால அந்த ட்ரெயினே எந்திரிச்சிருவாங்க, அவன் தூங்கிட்டு இருப்பேன். அப்படிலாம் இருக்கும். இது மாதிரி உட்கார இடங்களே இருக்குது சார். பந்தியில் கூட எங்கே உட்காந்துருப்பேன், நல்லா சாப்பிட்ற பக்கத்தில் உட்காரு. இப்போ உட்காரக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி உட்கார வேண்டிய இடமும் இருக்குது. நல்லா சாப்பிட்றேன் பாரு, மாங்க அவன் பக்கத்தில் உட்காருங்களேன், அவங்களுக்கு பெரிய நன்மை. நீங்கள் எதையுமே சவுண்டாக கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனே சத்தமாக கூப்பிடுவேன், ஏ ரசம், ஏப்பா ரசம் அப்படின்வான். அவனுக்கு ஊற்றும்போது நீங்கள் பக்கத்தில் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ஊற்று, எல்லாத்தையும் அவனே கேட்பேன். ஏன்னா உருளைக்கிழங்கு இங்கே என்ன கொஞ்சம் வைங்க, ஈஸி. இது மாதிரி சின்ன டிப்ஸ் இருக்குது. இப்போ வாக்கிங் போகிறோம்னு சொல்கிறோம், வாக்கிங் போகிறப்ப கூட ஒரு டிப்ஸ் இருக்குது. எங்கே வாக்கிங் போனால் உடனே வெயிட்டு குறையும். தெருநாயில் ஒரு 10-15 நாய் இருக்கிற ரோட்டில் போங்க, அது விரட்ட ஓடி நல்லா உங்களுக்கு எக்ஸசைஸ். மித்த இடங்கள் அப்படி இருக்காது. இதெல்லாம் காமெடிக்காக சொன்னாலும் அப்படி தான்.
இவன் போய் ஒருத்தர் நண்பர்கிட்ட கடன் கேட்டான். மாப்பிள என்ன எங்கள் அப்பா கொடுத்த கடன் இன்னும் நீ தராமல் இருக்க? அவரே 20 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காரு. எங்கள் அப்பாட்ட தான் கொடுக்கல, உங்கள் அப்பா எங்கள் அப்பாட்ட வாங்கியிருக்காரியா, அதாவது குடியா. அதுக்கு இவன் என் மயன் உன் மயன்னு தெரியாமல் போயிட்டு வாடா அப்படின்ட்டு இருக்கான். இப்படியே தான் இருப்பாங்க. அது மாதிரி டிப்ஸ் கொடுக்குறதுலையும் சரி, இந்த உட்காரெல்லாம் இந்த சாப்பிட்றப்ப சொன்னேன் பாருங்கள், இங்கே உட்காரன்னு சொல்லி அவன் கேட்டு சாப்பிட்ற இடம் நல்லது சார். உண்மையிலே ரசித்து சாப்பிட்றேன் நம்மளே சார். வெளிநாட்டில் ரொம்ப ஸ்டைல் அப்படி முனி ஸ்பூன் அப்படி எடுத்து அப்படி சாப்பிட்றான். மோரை போர்க்கில் சாப்பிட்றான். அது என்ன ஒரு ட்ராப் வருமா? ஆனால் நம்மளால் மொழி வரையும் கையை அரைக்கிறேன். தருக்குன்னு பசங்க தெரிஞ்சு தயிர்ச்சாலும் நம்ம சட்டையில் தெரிவிக்கேன். என்ன கொஞ்சம் மெதுவானே மேலே வரைக்கும் தெரிவிக்கிறேன். சிலர் இலையில் ரசத்தை ஒளியை விட்டு இலையை தூக்கிட்டே ஓடுவாங்க. ஹோ 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 என்ன புடியா மடக்கு அமுக்குனே அப்படி புடியா. சிலலாம் டேங்கு மாதிரியே கட்டியிருப்பாங்க. சாப்பாடுலேயே கட்டி நடுவில் ரசத்தை ஊற்றி உடையாமல் பார்த்துட்டான். பார்த்துருங்களா? சாப்பிட்டு இங்கேருந்து வைக்கிறாங்க. ஜர்ன்னு பயந்துவேன் பக்கத்தில் வந்து. அவன் ஸ்பூனு கை விடாமல் துறைமுகத்தில் கப்பல் கிளம்புற மாதிரி இருக்கும். சிலர் ஏப்போடு அப்பளம் பறந்து பக்கத்து மண்டலத்தில் ஓடும், விரட்டி ஓடுவாங்க. என்ன மெதுவாக ஏப்போன்னு என்ன பேனை ஆஃப் பண்ணுங்கண்ணே அப்படி. சிலர் பாருங்க மேனேஜர் திட்டுவார்னு சாப்பிட்றப்ப கூட அப்பளம் கறக்க சொல்லு சவுண்டு வரும்ன்றக்காக தண்ணியில் நினச்சலாம் சாப்பிடுவாங்க. மேனேஜருக்கு அவ்வளோ பயம். மேனேஜர் சின்ன ஜோக்கு தான் சொல்லியிருப்பார், விழுந்து சிரிப்பாங்க. ஏன்னா அவர் மேனேஜர். ஒரு நாள் சொன்னார், எவனுமே சிரிக்கலை. என்னன்னா அன்றைக்கி தான் ரிட்டைர்மெண்ட்டு. இன்னும் உனக்கு சிரிச்சு என்ன ஆச்சியா, ஒரே ஜோக்கு எத்தனை ஆச்சியா சொல்லுவார். அப்படி ஆயிரும். டிப்ஸு கொடுக்குறதுக்கு ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ளே போகிறீங்க. யார் பொண்ணு, யார் மாப்பிளோட அப்பா, பொண்ணோட அப்பா, சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். தோளில் துண்டு போட்டு சவுண்டாக கத்திக்கிட்டு கிடப்பார், அவர் தான் மாப்பிளோட அப்பா. ஓரமாக உட்காந்து தலையில் துண்டை போட்டு உட்காந்துருப்பார், அவர் தான் பொண்ணோட அப்பா. அது மாதிரி இந்த கிராமத்துக்குள்ளே இந்த மாதிரி அழகழகான குட்டி விஷயம் இருக்குது சார். முத கரண்ட் வர்றப்ப என்ன செஞ்சாங்கிட்டீங்க? நீ சொல்கிறேன் கரண்ட் வந்து வயர் மாட்டி போஸ்ட்டு கம்ம ஊன்னு சொல்லியிருக்கான். எப்படி மாப்பிள்ள பளிச்சு இவ்வளவு லைட்டு அங்கே எரியுது? அவன் தெரியலன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அந்த வயர் வருது இல்லையா ஒரு மாதிரியே, அந்த வயருக்குள்ளதாக மண்ணெண்ணெய் ஊற்றி விட்டான் டவுன்ல இருந்து. அது வழியாக வந்து இதில் வந்து ஒழுகுறோன்னா இந்த லைட்டு பளிச்சுன்னு எரியுதியா அப்படின்னு தெரிஞ்சு ஒருத்த கரண்ட்டுன்னு தெரிஞ்சார் அவங்களுக்கு. இவன் அப்படியே உத்து கவனிச்சுட்டு அதுக்குள்ளே மண்ணெண்ணெய் வருதா அப்படின்னு நடிச்சான். 1 மணிக்கு கிளம்பிட்டேன் வாளியை தூக்கிட்டு மேலே போஸ்ட்டு கம்பத்தில். மண்ணெண்ணெய் அறுத்து நிற்கிற ஒரு லிட்டர் பிடிச்சிட்டு வந்துடும்டான்னு அறுத்திருக்கான். சத்து விழுந்து அதே மண்ணெண்ணெய் ஊற்றி அன்னைக்கு அவனை எரிச்சிருக்காங்க. கிராமத்துக்குள்ள நடக்கிற எவ்வளோ சம்பவம் அசால்ட்டாக பண்ணான். இன்னும் நிறையா இந்த மாதிரி நம்ம ஊரில் மட்டும் இல்லை, இந்த ஊரில் மட்டும் எல்லா ஊர்லையும் நடக்கும். தொடர்ச்சியாக கேட்போம். மீண்டும் சந்திப்போம்.